இப்ப SSR வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், நிறுத்துகிறார்கள். அவருக்கு துணை நிற்கிறார் கலைஞர். SSR வரக்கூடாது அப்படின்ட்டு எம்ஜிஆர் வேலை செய்யறார் அப்படின்னு கலைஞர் போய் அண்ணா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதெல்லாம் 60களில் நடக்குது. அதனால அவர்களுக்குள் மேலும் கீழுமாக அவர்கள் தனி ஆளுமைகளாக வந்து விட்டார்கள். 50களிலேயே உங்களுக்கு மலைக்கள்ளன் வந்த பிறகு, குறிப்பா நாடோடி மன்னன் வந்த பிறகு, 58க்கு பிறகு எம்ஜிஆர் எங்க போனாலும் அவருக்கு வந்த கூட்டம் வேறு யாருக்கும் வரவில்லை. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிதானா? அண்ணாவுக்கு மட்டும்தான் வந்துச்சு. அண்ணா பேசிட்டு இருக்க கூட்டத்துல கூட எம்ஜிஆர் வந்தாருன்னா அண்ணா பேச்சு தடைப்பட்டுரும். இது 2-3 தடவை நடந்திருக்கு. இதை மற்றவர்கள்லாம் ரசிக்கல. அப்படி ரசிக்காத முக்கியமான ஆள் யாருன்னா சொல்லின் செல்வர் சம்பத். அவர் வந்து அதை பத்தி கடுமையாவே நடிகர்களும் திரைத்துறையினரும் வந்து இந்த கட்சியை கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் 61ல் அவர் கட்சியை விட்டு வெளியே போறார். அதனால 27 ஆண்டுகள் இவர்களுக்குள் தொடக்க காலத்தில் மிகுந்த ஆழமான ஒருவருக்கு ஒருவர் துணை செய்யக்கூடிய நட்பு இருந்தது. 2 பேரும் வளர்த்து விட்டார்கள். இதெல்லாம் நடந்துச்சு. 60களுக்கு பிறகு அவர்களுக்குள் ஒரு சராசரி நட்பு இருந்துச்சு. இவர் ஒரு துறையில இருந்தார். இந்த நட்பு எப்போ ஒரு கிளைமேக்ஸை ரீச் பண்ணுச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு. அப்போ எம்ஜிஆர் வந்து மிக அழகாக தன்னுடைய ஆதரவை கலைஞர் பால் திருப்புகிறார். என அவரை வந்து கொண்டு வந்து முதல்வராக ஏற்றுகிறார். முதல்வராக கொண்டு வந்த பிறகு கட்சி தலைவராகவும் அவர் ஆவதற்காக எம்ஜிஆர் ஒரு புது கருத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? தலைமை என்பது 2 பக்கமாக பிரிந்திருக்க கூடாது. ஆட்சியில் இருப்பவர்களே கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கணும். அப்படி இல்லாத போய் தான் காங்கிரஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் ஒரு புது கருத்தை சொல்றாரு. அதற்கு பதிலாக கலைஞர் என்ன பண்றார்? கட்சியினுடைய 3வது பெரிய பொறுப்பான பொருளாளர் பொறுப்புக்கு அதுவரை பெரிய பொறுப்புகளில் இல்லாத எம்ஜிஆரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதற்கு பிறகு இந்த 2 இடம் வந்த பிறகு அவர்கள் முதல்வர் ஆயிடுறார், இவர் பொருளாளர் ஆயிடுறார். எம்ஜிஆரை தனிமைப்படுத்துவதாக எம்ஜிஆருக்கு ஒரு எண்ணம் வந்துவிடும். அதுல இருந்தா உங்களுக்குள்ள அந்த ஒரு பிரிவுகள் வர ஆரம்பிக்குது. கலைஞருக்கு என்ன தோணுதுன்னா, கலைஞருக்கு வந்து தனக்கு, அதாவது அண்ணா அதை தாங்கிக் கொள்ள முடிஞ்சது. அண்ணா வந்து எம்ஜிஆருடைய புகழையோ அவருக்கு கூடிய அந்த பெரும் கூட்டத்தை பற்றியோ அவர் கொஞ்சமும் அண்ணா 2 பேரும் சரிசமமா தான் பார்த்தாரா? கலைஞரையும் எம்ஜிஆரையும் சரிசமமா அதை வச்சு பார்த்தாரா? கலைஞர் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். கலைஞர் வந்து அவரோட செலவு பண்ண நேரங்கள் ரொம்ப அதிகம். ஆனால் எம்ஜிஆருடைய ஆளுமையும் அவருடைய செல்வாக்கும் அண்ணாவுக்கு மிகவும் புரிந்திருந்தது. அதனால he always kept அண்ணா எம்ஜிஆர் in good humor. அமைச்சரவை அமைக்கிறதையே அவர்கிட்ட பட்டியல் அனுப்பி இவங்களெல்லாம் அமைச்சராக்கலாமான்னு கேட்கிறார். அப்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருந்திருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு எம்ஜிஆர் ஒரு காரணம்னு நினைக்கிறார். ஓகே.